கடந்த சில வாரங்களாக நாம் யூதா புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்று வருகிறோம். இந்த யூதா எழுதின அந்த பொதுவான நிருபத்திலிருந்து சில காரியங்கள் அல்ல, பல காரியங்களை நாம் கற்று வருகிறோம். கடந்த பல வாரங்களாக தேவன் அந்த பகுதியிலிருந்து தேவன் நமக்கு பல ஆலோசனைகளை கத்த தந்து கொண்டிருக்கிறார். 19வது வசனத்தை ஒரு வேகமாய் வாசிங்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம ஸ்வாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. போதும். இங்கே ஒரு கூட்டத்தை குறித்து யூதா சொல்லுகிறார். நான் திரும்பவும் அந்த கேள்வியை கேட்கிறேன். கவனிக்கிறவங்க என்னை பாருங்க. இந்த கூட்டம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். இந்த கூட்டம் யாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இந்த கூட்டம் யாரு? தேவனால் காக்கப்பட்டவர்கள். அதை மறந்துவிடக் கூடாது. இந்த யூதா புஸ்தகம் எவருக்காக, யாருக்காக, எந்த சூழ்நிலை உள்ளவர்களுக்காக எழுதப்பட்ட என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவனால் காக்கப்பட்டவர்களை குறித்து யூதா சொல்லுகிறார். இவர்கள் இப்ப யாரு? இவர்கள் யாரு? பிரிந்து போகிறவர்கள். இவர்கள் யாரு? பிரிந்து போகிறவர்கள். இவர்கள் யாரு? ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். மூன்றாவது சொல்லுகிறார், இவர்கள் ஆவி இல்லாதவர்கள். அல்லேலூயா. இந்த பகுதிக்குள்ள பல காரியங்களை நாம் தியானிக்க முடியும். ஆனால் வேகமாய் சுருக்கமாய் நீங்கள் புரியும்படியாக சில காரியங்களை மாத்திரம் நான் வேகமாய் கற்றுத்தர விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரிந்து போகிறவர்கள். 1 யோவான் புஸ்தகத்திலே இந்த பிரிந்து போகிறவர்களுக்கு யோவான் 1 யோவான் புஸ்தகத்திலே யோவான் கொடுக்கிற ஒரு பெயரை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாசிங்கள் பார்ப்போமே. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே 18வது வசனத்திலிருந்து ஒரு வாசிங்க வேகமாய். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அடுத்த வசனம், அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள். போதும். யூதா சொல்லுகிறார், ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? பிரிந்து போகிற கூட்டம். இந்த கூட்டத்தை குறித்து யோவான் என்ன சொல்லுகிறார்? இவங்களுக்கு என்ன பெயர் கொடுக்கிறார்? அந்தி கிறிஸ்தின் ஆவி உடையவர்கள். எழுதுங்க. பிரிந்து போகிறவர்கள் யாருடைய ஆவி உடையவர்கள்? அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள். சிலவங்க சொல்லுவாங்க, அந்தி கிறிஸ்து வரப்போறோம், ஏய் அண்ணா வந்துட்டோம், ஏய் இன்னும் வந்துட்டான், ட்ரம்புதான் அந்தி கிறிஸ்து, மோடிதான் அந்தி கிறிஸ்து. நம்பாத நம்பாத நம்பாத, நீதான் அந்தி கிறிஸ்து. இப்படி நீ பேசுக தெரியுமா? நீதான் அந்தி கிறிஸ்து. ஏன்னா உனக்கு வசனம் தெரியல. ஏன்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க, இந்த அந்தி கிறிஸ்து சொல்றாங்கல்ல, அவன் எப்ப வருவான்னு. இது வசனம் தெரிஞ்சவனா கொஞ்சம் விளக்கலாம், தெரியாதவங்களும் கேட்பாங்க. அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்க முடியாது. நான் சொல்ல, எனக்கு தெரியாதப்பா. அல்லேலூயா 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 சொல்லுமே. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் அந்தி கிறிஸ்து இனிதான் வரப்போறான்னு. அந்தி கிறிஸ்து வேற எங்கேயும் இல்ல. எங்கதான் இருக்கிறான்? சபைக்குள்ளதான் இருக்கிறான். சபைக்குள்ளதான் அந்தி கிறிஸ்து இருக்கிறான். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிற ரகசியம். அல்லேலூயா. அதனால இது கடைசி காலம். அல்லேலூயா. இங்கேயும் சிலர் ஆராதித்தார்கள், பிரிந்து போனார்கள். அவர்களை குறித்து நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அவர்கள் யாரு? அவர்கள் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். அந்தி கிறிஸ்து என்னது? அந்தி கிறிஸ்து என்னது?
அந்தி கிறிஸ்துனா யாரு? அந்தி கிறிஸ்துனா யார் ஐயா? அந்தி கிறிஸ்துனா தேவனுக்கு எதிரானவன், கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறவன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. அப்போ நாம் பிரிந்து போகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்றால் நாம் யாருக்கு எதிராக செயல்படுகிறோம்? கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்துவின் சபைக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். அவர்களை குறித்து நாம் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வசனம் சொல்லு, சபை சபை கர்த்தருக்குரியது. அல்லேலூயா சொல்லுமே. இந்த அந்தி கிறிஸ்தின் ஆவி உடையவர்கள் அவர்கள் பிரிந்து போவார்கள். அல்லேலூயா சொல்லுமே. இங்கேயும் சில பிரிந்து போனவர்கள் உண்டு, பிரிந்து வந்தவர்களும் உண்டு. ஆனா சில சூழ்நிலைக்கு நிமித்தமாக பாருங்க, சில இடத்துல நாம் எதிர்பார்க்கிற ஆகாரம் கிடைப்பது இல்லை. அப்ப அங்க இருந்தா நம்ம சரியா வளரவும் முடியாது. அப்படி சிலரை கர்த்தர் கொண்டு வருவார். சிலர் அப்படி இல்லை, அங்க நல்ல ஆகாரம் கிடைக்கும். இதை சொல்லுவாங்க, இந்த கறி கொளுத்த மாடு எங்க கிடக்காதான்? பண்ணையில கிடக்காதான், கறி கொளுத்தது. அப்படி சில கொளுத்து போகும், தின்னு தின்னு பெரு தின்னி அப்படி சிலது கடந்து போகும். அல்லேலூயா சொல்லுங்க. சிலது ஒண்ணு கிடைக்காது. ஐயோ இங்க என்ன இல்ல, இங்க புல் இல்ல, இங்க தண்ணி இல்ல, இங்க காடி இல்ல, அப்படி சில ஏங்கி நிற்கும். அப்ப ஆண்டவர் வாசலை திறப்பாரு. அண்ணா பாரு, அண்ணா ஒரு விளைச்சலான இடம், போ அங்க போய் பிழைத்துக்கொள். அப்படி சிலர் வருவார்கள். என்ன சொல்ல புரியலையா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. ஏன்னா நீ வாழணும், நீ ஆண்டவருக்கு பயன்படணும். ஆனா அங்க கடந்தா பயன்பட முடியாது, அங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. அப்ப ஆண்டவர் வாசலை திறப்பார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, ஆனா சிலது அப்படி இல்ல, நல்ல ஆகாரம் கிடைக்கும், நல்ல ஆலோசனை கிடைக்கும். அல்லேலூயா. இங்க ஆலோசனை இல்லையா, இங்க ஆகாரம் இல்லையா? ஆனாலும் சிலதுக்கு இருக்க மனசு வராது. இது பெருந்தின்னி. இது இது பாருங்க, இது இது எந்த கோஷ்டி தெரியுமா? ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒருத்தன் போனானா, அங்க ஏத்தாப்புல இருந்து ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கிறான். மூக்க முட்டைக்கு சாப்பிட்டாச்சு, மூக்க முட்டைக்கு சாப்பிட்டாச்சு. இப்ப முன்னாடி ஒரு பழம் இருக்குது, இந்த பழத்தை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இவனுக்கு முடியல, இவனுக்கு சாப்பிட்டு இங்க வந்துட்டு முடியவில்லை, அவனால் நிக்க முடியல, அவன் வைக்கிறான். அப்ப ஏத்தாள் பார்த்தவன், என்னடா இவன் ரொம்ப கஷ்டப்படுகான் போலன்னு சொல்லிட்டு சொன்னானா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா என்னச்சு, 2 விரல போட்டு வெளியே போய் வெளியே தள்ளிரு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். அவன் சொன்ன, அந்த 2 விரல் போட இடம் இருந்தா இந்த பழத்தை தூக்கி உள்ள போட்டுருவேன். இந்த 2 விரல் போட இடம் இருந்ததுன்னா சேமு இந்த பழத்தை தூக்கி அவன் சிலதுகளுக்கு அப்படிதான் பெருந்தின்னிகள். அல்லேலூயா சொல்லுமே. அது எங்கேயாவது ஓடத்தான் பார்க்கும், அங்க கிடைச்சிடாதா, இங்க இது கிடைச்சிடாதா. இவர்களை குறித்து நான் சொல்லவில்லை, வேதாகம் என்ன சொல்லுகிறது? அந்தி கிறிஸ்தின் ஆவியை உடையவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. ஆமா, சில இடத்துல வளரவே முடியாதுங்க. அவன் வெற்றாலோட நிற்பான். இந்த ஆட்டை என்னைக்கு வெட்டி சூப்பு அப்படியே சில ஆட்கள் உண்டு தெரியுமா? அவன் வந்த உடனே வெட்டணும், வந்த உடனே குத்தணும். அல்லேலூயா, அப்படியும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமே. அங்கேயும் நம்மளால இருக்க முடியாது. நமக்கு காலத்தை எழுமனோன்னு இவன் வெட்டு குத்தியோட நிற்பான், பயமா இருக்கும். இவன் வெட்டுவானா, இன்னைக்கு வெட்டுவானா, நாளைக்கு வெட்டுவானா, அப்படியும் இருக்க முடியாது. ஆனால் தேவன் சில இடங்கள் நம்ம வைத்திருப்பார். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு நான் தேவ சபையில நான் ஒரு விசுவாசியா இருந்து ஆராதிக்கிற இடத்துல எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது, எனக்கு பல எதிர்ப்புகள் வந்தது. அப்ப நான் தங்கச்சி இருக்கிறாங்க, என் அம்மா இருக்கிறாங்க, நான் மனைவி இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேதனை, அங்க இருக்க முடியாது, அவ்வளவு வேதனை, அவ்வளவு பிரச்சனை. அப்ப இவங்கெல்லாம் கேட்பாங்க, ஏன் நம்ம இங்க இருந்து இவ்வளவு கஷ்டம் படணும், நமக்கு வேற சபை இல்லையா? நமக்கு ஆதி சபை, நம்முடைய தாய் சபை அங்கே புதுடிப்பு சபை இல்லையா? நம்ம அங்க போனா என்ன, இப்படி இந்த இழிவான பேச்சுகளை ஏன் கேட்க வேண்டும்? எல்லாருக்கும் தெரியும் என்னதான் பேசுறான்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இப்படி இந்த அவமான வார்த்தைகளை கேட்க வேண்டும்?
நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இந்த எத்தனை நாளே விட்டே சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவேன். நேர்த்தியான இடத்திலே பங்கு கிடைத்ததாம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு. அந்த சிறப்பான சுதந்திரம் கிடைக்கிறது வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன். அதே பட்டணத்தில் அதே ஊர்ல ஒரு ஊழியக்காரனை மாத்தினான். வேற ஒரு இடத்துல போய் நான் ஒரு விசுவாசி, அதற்கு பிற்பாடு ஒரு நாள் கூட நான் இருந்தது கிடையாது. அல்லேலூயா சொல்லுமே. இதுக்கு என் குடும்பம் சாட்சி. ஏனென்றால் தேவன் சில இடங்களை நம்ம வைத்திருப்பார், அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. தேவன் நமக்கு தந்த இடத்திலே நாம் நிலைத்திருக்கிறோமா? நாம் கனி கொடுப்பதற்கு நாம் நிலைத்திருக்கிறோம். ஏனென்றால் நான் சொல்லவில்லை, அவர்கள் பிரிந்து போகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. இவர்கள் தேவனுக்கு எதிராய். இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல இருந்து ஒரு பிள்ளை நம்மளை விட்டு வெளியே போறான்னா அவன் யாரை எதிர்த்துட்டு போறான்? தாயை எதிர்த்துட்டு போறான், தகப்பனை எதிர்த்துட்டு போறான், உறவுகளை எதிர்த்துட்டு போறான், சகோதரனை எதிர்த்துட்டு போகிறான். அல்லேலூயா. இதுவரைக்கும் அங்கதான் அவன் என்ன செய்தான்? அங்கதான் வாழ்ந்தான், அங்கதான் அவன் தேவைகள் சந்திக்கப்பட்டது, அங்கதான் அவனுக்கு உடைகள் கிடைத்தது, அங்கதான் அவனுக்கு உணவு கிடைத்தது, அங்கதான் அவனுக்கு உறவிடம் கிடைத்தது. ஆனால் சில நேரங்களில் வருகிற ஏமாற்றங்களையும் சில நேரங்களில் வருகிற பாடுகளை பார்த்தோட நான் இங்க இருக்க. அப்ப அவனுக்காக உழைத்த தகப்பன், தாயார், பிள்ளைகள், சகோதரருடைய அந்த நிலைமை எப்படி இருக்கும்? இந்த இடத்திலும் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்ற அநேகர் உண்டு. இந்த இடத்துல வந்து பிசாசு துரத்தப்பட்டவர்கள் உண்டா இல்லையாமா? உண்டு. மரணத்தின் பிடியில் இருந்தவர்கள் இங்கே விடுதலை பெற்றவர்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லுமே. ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க, நாங்க இங்க ஜெபம், ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமே. வெளிநாட்டில இருந்து வரவே முடியாது என்று பல வருடங்களாக இருந்தது, தேவன் கொண்டு வந்தார். இதெல்லாம் சாட்சிகள். அல்லேலூயா. இன்னைக்கு அவர்கள் பிரிந்து போனவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இவர்களை குறித்து நான் சொல்லவில்லை, வேதாகமம் சொல்ல. இவர்கள் யாரு? இவர்கள் அந்தி கிறிஸ்து. அடுத்த ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லுகிறார். இவர்கள் யாரு? இவர்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்கம்மா, வசனம் தெரிந்தவங்க தானே, வசனம் தெரிந்தவங்க தானே, வாயை திறந்து சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம். நம்ம அப்படிதான் இருக்கிறோமா? ஹலோ ஹலோ. பாட்டு பாடும் போதும் மட்டும் அல்ல பாடுவோம். சுயமேனில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் முட்டு ஜெயம் பெற்று மாமிசம் சாக. பாடும்போது நல்லா பாடும்போது ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா உண்மையிலே சுய மாறிட்டா? இங்க இருக்கிற சில பேருக்குள்ள ஒரு கேள்வி, உங்க சுய மாறிட்டா? ஜென்ம பாவம் மாறிவிட்டதோ? அல்லேலூயா சொல்லுமே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும். பரிசுத்தம்னா என்னது? பரிசுத்தம்னா என்னது? பரிசுத்தம்னா என்னமா? சொல்லுங்க. பரிசுத்தம்னா என்னது? என்ன சொன்னீங்க? தேவனோடு இருப்பது. வேற சொல்லுங்க ஐயா, உங்க வாயில வருது, சொல்லுங்க. கரைப்படாத ஜீவிதம், கிருபாசனம் சொல்லும். பரிசுத்தம்னா இயேசுவோடு இருப்பதல்ல. ஃபாதரியாரும் இயேசுவோட தான் இருக்காரு, சிஸ்டர் இயேசுவோடு கூட தான். ஆமா 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 ஆமா, இயேசுவோட தான் இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம்ல, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அது பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அழுக்கு மாறணும், அசுத்தம் மாறணும், புதிய ஜீவிதம் வரணும், சிந்தைகள் புதிதாக்கப்படணும், பேச்சுகள் புதிதாக்கப்படணும், பார்வை புதிதாக்கப்படணும். இங்க அப்படி இருக்குதா? எங்க விசுவாசிகளுக்குள்ளே
உண்மை. எனக்கு நான் சின்ன பிள்ளையில பார்த்த ஒரு சம்பவம் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. எங்க ஊழியக்கார அம்மா, அந்த அம்மா எங்களுக்கு ஆண்டவர் தந்த ஒரு பெரிய சொத்து, ரோசம்மா அம்மா. அப்ப எங்க சபையில நான் சின்ன பிள்ளை எங்க சபையில உள்ள 2 முக்கியமான இந்த இங்க பிலிப்பியர்ல வாசன அஸ்கில்லா பிஸ்கில்லா, இந்த 2 சகோதரிக்கும் ஒரு நாளும் சண்டை ஓயாது. அது 2 அது சொன்ன பெருந்தின்னிகள், ரொம்ப வசனத்தை தின்னவங்க, யாருக்கும் கீழ்ப்படியவே அது மாட்டாது. அதுக்கு நான் தான் அந்த ஓசியில ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லும். அது அடங்காத கிடாரிகள், இது அடங்காத மாடு, அங்க மட்டும் இங்க மட்டும், இது அதுவும் குடிக்காது, அடுத்தவனே என்ன செய்யாது, குடிக்க விடாது. அப்படிப்பட்ட சில ஆடுகள் உண்டு. அல்லேலூயா சொல்லுமே. அப்போ அங்க ஒரு 2 அன்றைக்கு சர்ச்சில் முக்கியமான பிலீவர்ஸ், நான் யாருன்னு சொல்லல, அன்றைக்கு 2 முக்கியமான பிலீவர்ஸ், 2 பேருக்கு பயங்கர சண்டை. 2 லேடிஸ், 2 அம்மாமா இருக்கு. இது யாருக்கு காதுக்கு போச்சு? இது ஊழியக்கார அம்மா காதுக்கு போச்சு. இன்னைக்குள்ள ஊழியக்கார அப்படி செய்ய மாட்டானுங்க, அது வேற விஷயம். இப்ப நாங்க செய்ய முடியுமா? செஞ்சா நீங்க அடுத்த வர மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு தடிக்கு விழுந்தா உங்களுக்கு சர்ச்சி. அன்னைக்கு அப்படி இல்லை. நீ சர்ச்சி பெருகினதான் பிரச்சனை, உங்களுக்கு தெரியுமா? என்ன நான் சொல்ல உண்மைதானே? சர்ச்சி பெருகினதான் பிரச்சனை. இங்க கோபப்பட்டனும் தபார், அங்க கோபப்பட்டனும் தபார். அன்னைக்கு சாடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா 10-15 கிலோமீட்டர் பஸ் ஏறி போகணும். எவ போவா? சாப்பிடறதுக்கு என்ன இருக்காது, ஆதாரமே கிடையாது. 10-15 கிலோமீட்டர் எவ பஸ் ஏறி போவா? ஒருத்தரும் போகாது. அல்லேலூயா. காதுல சண்டை ஆறாவது நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் எலும்பு, 2 பேரும் எலும்பு. எங்க ஊழியக்காரமா பார்த்தா நாங்க இன்னைக்குமே நாங்க நடுங்குவோம். அன்னைக்கு இதை விட பவரா இருப்பாங்க. அவங்கள கண்டா பிலிவர்ஸ் எல்லாம் என்னமா நான் சொல்ல உண்மைதானம்மா, பிலிவர்ஸ் எல்லாம் ஓடுவாங்க, கிட்டையே போக மாட்டாங்க, ஓடுவாங்க. இன்னைக்கு அவங்கள பார்த்து சிரிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, இருக்கட்டு, அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுமே. 2 பேரையும் எழுப்பி நீங்க 2 பேரும் இந்த இடத்துல ஐக்கியமானா மட்டும்தான் அங்க என்ன செய்யணும், இருக்கணும். இல்லை 2 பேரும் வெளியே போங்க. 2 பேரும் ஐக்கியமானாங்க. அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் என்ன செய்யணும், மாறணும். பிள்ளைய மன்னிக்காத குணம் அது ஒரு பரிசுத்த ஜீவிதம் அல்ல. நான் மறுபடியும் திரும்ப நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். பிள்ளைகளை மன்னிக்காத ஒரு சுபாவம் அது பரிசுத்த சுபாவம் அல்ல. என்ன சுபாவம் அது ஜென்ம சுபாவம். அது என்ன சுபாவம் சொல்லுங்க? ஜென்ம சுபாவம். அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. அப்ப நம் ஜென்ம சுபாவத்தோடு இருந்தால் நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாது, முடியவே முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அங்கே தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ட சகனுடைத்து அன்பு கூறாத நீ காணாத என்னிடத்தில் எப்படி? இந்த வசனத்துக்கு எத்தனை பேர் நடுங்குகிறீங்க? இந்த வசனத்துக்கு எத்தனை பேர் நடுங்குகிறீர்கள்? இந்த வசனத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீர்கள்? நான் சொல்லலையே. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத என்னிடத்தில் எப்படி? அல்லேலூயா. இன்னைக்கு பெத்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை, பெத்த அம்மாவை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இன்னைக்கு இல்லைங்க, இல்லை. பின்ன எப்படி சகோதரனை ஏற்றுக்கொள்வாங்க, சகோதரை ஏற்றுக்கொள்வாங்க? தொப்புள் கொடி என்று சொல்லுவார்கள், அப்படிதானே? அந்த உறவுக்கு என்ன கொடி? என்ன வாயை திறக்க மாட்டீங்க? பெத்தவங்க சொல்லுங்க, அது என்ன கொடி? தொப்புள் கொடி உறவு. தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு உறவு. அது ஒரு மிக முக்கியமான ஒரு உறவு. அந்த உறவை யாராலும் என்ன செய்ய முடியாது, அது யூகிக்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள உறவு கூட அது நம்ம புரிந்து கொள்ளலாம். அவ எங்கே இருந்தா இவன் எங்கே இருந்தா சேர்ந்தாங்க. ஆனால் தாயும் பிள்ளைகள், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, தாயும் மகளுக்குள்ள உறவை இந்த உலகத்துல சொல்லவே அதுக்கு வார்த்தையே கிடையாது.
ஆனா இன்னைக்கு அங்கதான் நிறைய பிரச்சனை. ஏன்னா என்ன மாறல? சில காரியங்களை மட்டும்தான் கேட்பேன், சில காரியங்களை நான் கேட்டுட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். அவளுக்கு தெரியும் இவர் கேட்கலன்னு, அது அவருக்கே தெரியுது, அவருக்கு காதுல விழாது. நீங்க நினைக்கல மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை சுனிதாக்கு காலில் விழுந்து கிடக்கும், விழவே மாட்டேன். வேற விழதுக்கு வேற காரியங்கள் இருக்கும், அன்புக்கு விழுவேன். ஆனா சில காரியங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன். என்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் உள்ள உறவுல அவர்கள் ஈடுபடவே, மற்றபடி எனக்கு அது வேற, அது நாங்கள் வேற. ஆனா இன்னைக்கு சில வீடுகள் நடக்கிற காரியங்களை பார்த்து நான் அடிக்கடி என் பிள்ளைகிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், நீ யாரை வெறுத்தாலும் உன் தாய் என்ன செய்யக்கூடாது, வெறுக்கவே கூடாது. ஆனா அந்த தாய் இல்லைன்னா நீ இந்த உலகத்தை என்ன செய்திருக்க மாட்ட, பார்த்திருக்க மாட்டேன். நான் கடந்த வாரம் சொன்னோம்ல ஒரு பிரசங்கம், என் மாமாட்டா தான் சொன்னேன், என்ன வேணாலும் பேசலாம், என் தாய் என்னிடத்தில் பேசுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் 1000 லட்சம் சண்டை இருக்கும். ஆனா என்கிட்ட என் அம்மாவை குறை சொல்ல யாருக்கும் அதிகாரம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் அவங்க அந்த வயிறு இல்லைன்னா நான் இந்த உலகத்தை பார்த்திருக்கவே முடியாதுங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே உலகம் போயிட்டு இருக்குது. ஜென்ம ஸ்வாபம் என்ன செய்யணும், மாறணும். நான் சொன்ன தேவைக்காக எனக்கு இந்த முகஸ்துதி சொல்லி வாழணும் அவசியமே. அது என் அப்பாவா இருந்தாலும் என் அம்மாவா இருந்தாலும் என் அண்ணனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, உண்மைன்னு சொல்லுவேன். என்னை ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா என்னை விட்டுருங்க. நான் ஐ டோன்ட் கேர், நான் கவலைப்படவே மாட்டேன். என்ன புரிந்து கொள்ளுகிற ஒரு நாள் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் அண்ட் சீ. என்ன பிரேம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுமே. நான் சொல்ல சில காரியங்கள் உங்களுக்கு ஏனோ தானே என்று இருக்கலாம், ஆனா நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஜென்ம ஸ்வாபம் மாறணும். இங்க இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற ஜென்ம ஸ்வாபம் மாறலனா நீங்க எவ்வளவுதான் ஆராதித்தாலும் அது வேஸ்ட், அது வேஸ்ட், அது வேஸ்ட். அல்லேலூயா சொல்லுமே. கடைசியாக ஒன்ன பார்த்தா என்னது, ஆவி இல்லாதவர்கள், ஆவி இல்லாதவர்கள். பாருங்க ஆதியாம் புத்தகத்துல தேவன் மண்ணினாலே, என்ன படிச்சிருக்கீங்களா, மண்ணினாலே ஒரு மனிதன் என்ன செய்தா, உண்டாக்கி தன்னுடைய சுவாசத்தை, தன்னுடைய ஆவி சுவாசத்தை அங்க என்ன செய்தாராம், ஊற்றினார், இல்லை என்றால் ஊதினார். அல்லேலூயா. அவன் யாரமானா, அவன் மனுஷனா மாறினான். ஆனா இங்கே நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த காரியங்கள் நல்லா புரிந்து கொள்ள. நான் சொன்னோம்ல இதெல்லாம் பேசணும்னா நாள் காணாது, மணிக்கூர் காணாது, நான் வேகமாய் கடந்து செல்லுகிறேன். அவன் மனுஷனா மாறினா, தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், ஒரு மண்ணு மனிதனாய் மாறிச்சு. அதை தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். தேவ ஆவி, தேவனுடைய சுவாசத்தை ஆவியை நுகர்ந்த ஒரு மனுஷனா என்ன செய்தது, மாறினது. ஆனா எங்கே யூதா சொல்லுகிறா, தேவ சபையில இருக்கிற அநேகருக்கு என்ன கிடையாது, ஆவி கிடையாது, கர்த்தருடைய ஆவி கிடையாது. அப்ப இவங்க யாரு, இப்போ ஆவி இல்லாதவர்கள் யாரு, யாரு? நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், அதுக்குள்ள வாங்க. மண்ணு தேவ ஆவியை பெற்ற உடனே எதா மாறிச்சு, மனிதனாய் மாறிச்சு. இப்ப நீங்க மனுஷன், ஆனா உங்கள்ட்ட என்ன இல்ல, ஆவி இல்ல. அப்ப நீங்க யாரு, மண்ணு, வெறும் மண்ணு. தேவ ஆவி உங்களிடத்தில் இல்லைன்னா நீங்க யாரு, நீங்க மண்ணு. நீ எவ்வளவு பெரிய BA பட்டதாரியானாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பைபிள 10 தடவை 100 தடவை எத்தனை நீ படித்திருந்தாலும் தேவ ஆவி உங்களிடத்தில் இல்லைன்னா நீ யாரு, வெறும் மண்ணு. நான் சொல்லல, அங்க சொல்லு ஆவி இல்லாதவர்கள். அங்க நீங்க வெளிப்படுத்துற புத்தகத்தில் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, நீ அனலமின்றி குளிருமின்றி, ஆண்டவர் என்ன சொல்வாரு, நான் உன்னை என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. அப்ப அந்த ஆவியில கூட அனல் இருக்குது, குளிர் இருக்குது. இது 2 கட்ட நிலைமையில வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லும். இவர்களை குறித்து தான் வேதாகமம் சொல்லுகிறது, இவர்கள் ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளே. நான் தெளிவாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன், நீங்க மனுஷனா இருக்கணும்.
நீங்க மண்ணா இருக்க கூடாது, நீங்க மனுஷனா இருக்கணும், நீ மனுஷியா இருக்கணும். என் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். குயவன் கரத்தில் ஒரு மண்ணு போன உடனே அது தேவன் விரும்புகிற பாத்திரமாய், விரும்புகிற ஒரு கருவியா என் தேவன் பயன்படுத்துகிறாரே. அதை திரும்ப மண்ணா கத்தர் என்ன செய்யல, மாற்றல. ஆனா நான் மாறிட்டு இருக்கிறோம், நாம மண்ணா மாறிட்டு இருக்கிறோம், பயன்படாத பாத்திரமாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம். குடும்பத்திற்கு பயன்படாத பாத்திரமாய், சபைக்கு பயன்படாத பாத்திரமாய், சமுதாயத்துக்கு பயன்படாத பாத்திரமாய் நாம் மண்ணாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் நட்சத்திரங்களாக, நான் சொன்ன தெரியுமா, 2 விசுவாசிகள் அந்த காலத்தில் அந்த சபைகளுக்கு அவங்க தான் தூண். ஆமா, இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க, எப்படியே இருக்கிறாங்க, அது எப்படி இருந்துட்டு போட்டு. மனுஷியா இருந்தவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க, மண்ணா இருக்கிறாங்க. ஏன்? கர்த்தருடைய ஆவி இல்லை. சொல்லுகிற தேவ ஆவி உங்களிடத்தில் கிரிகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் கிரிகை செய்வார் என்றால் என் தேவன் உன்னை உயர்த்தி காட்டுவார், பட்டணத்தில் உயர்த்தி காட்டுவார், குடும்பத்தில் உயர்த்தி காட்டுவார். அநேக சொல்லுவாங்க, இவன் தான் மனுஷன், இவன் மண்ணுன்னு சொல்லக்கூடாது, இவன் மனுஷி, இவதான் மனுஷி, இவன் மண்ணுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்ல புரியுதா? அல்லேலூயா. இருக்கிற இந்த கொஞ்ச பேருக்குள்ள இந்த மாற்றவன் உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள, என்னையே ஏற்றுக்கொள்ளல, பின்ன உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நீங்க யாருக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க மாறாதீங்க. என் தேவன் உன்னை ஒரு மனுஷியாய் மாற்றி இருக்கிறார், என் தேவன் உன்னை ஒரு மனுஷனாய் மாற்றி இருக்கிறார், அதை ஆவி உனக்கு தந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இங்க இருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளிட்ட சொல்லுகிற, தேவன் உங்களுக்கு இந்த ஆவியை தந்திருக்கிறார் என்றால், இந்த ஞானஸ்தானத்தை பரிசுத்த முத்திரையை தந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு முகாந்திரம். மண்ணா போய்விடக்கூடாது. நீங்க யாரா போய்விடக்கூடாது, மண்ணாய் போய்விடக்கூடாது. ஆவி இல்லாட்டா யாரா மாறிடுவீங்க, மண்ணா போயிடுவீங்க. செல்லு உங்களை மனுஷன் ஆக்காது. பிளீஸ், செல்லு படிப்பு உங்களை மனுஷனா என்ன செய்யாது, மாற்றாது. நீ மனுஷனா மாறணும்னா உனக்குள்ள என்ன இருக்கணும், தேவ ஆவி இருக்கணும். கர்த்தருடைய அந்த ஆவி உங்களிடத்தில் இருக்கும் என்றால் நீ எங்க போனாலும் என் தேவன் உன்னை உயர்த்தி காட்டுவார். அன்று தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை என் தேவன் உயர்த்தி காட்டினது போல நீங்க எங்க போனாலும் சரி, கடல் தாண்டி போனாலும் அங்க தேவன் உங்களை உயர்த்தி காட்டுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஏனென்றால் அங்கே பார்வோன் சொல்லுகிறான், இவர் கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதன். யோசேப்பை பார்த்து சொல்ல, பேர் கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனிதன் என்று யார் சொல்லுகிறார்? அந்நிய ராஜா சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் இருக்குமானா நீங்க எங்க போனாலும் நீங்க எழும்பி பிரகாசிக்கலாம். நீங்க எங்க போனாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க எங்க போனாலும், நீங்கள் கடல் கடந்து போனாலும் என் தேவன் உங்களை பயன்படுத்துவார். அதை யாராலும் தடுக்க முடியாது. முடிந்தவர்கள் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த கூட்டத்தில் நீங்க இருந்து விடக்கூடாது. பிளீஸ் பிளீஸ். எந்த கூட்டத்தில் முத யாரு? பிரிந்து போகிற கூட்டத்தில் நீங்க இருக்கக்கூடாது. இரண்டாவது, ஜென்ம சுபாவம் உள்ள கூட்டத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மூணாவது என்னது? ஆவி இல்லாதவர்கள். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஐக்கியம் உள்ளவர்களாய், சபையில் ஐக்கியம் உள்ளவர்களாய், குடும்பத்தில் ஐக்கியம் உள்ளவர்களாய், புதிதாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியாய், புது சிருஷ்டியாய் நீங்க இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷனா இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேல மனுஷியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. அவர் வரும்போது இங்க இருக்கிற கட்டடத்தையோ இங்க இருக்கிற பலவிதமான பொருட்களை தூக்கிட்டு போவதுக்கு வரல, மனுஷனை தூக்கிட்டு போவதுக்கு வராரு. அதனாலதான் பேதுருவை குறித்து சொல்ல, நீ மனிதர்களை பிடிப்பாயாக. பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு இல்ல, மனிதர்களை பிடிப்பதற்காக தான் தேவன் நம்மை மனிதர்களாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்களை ஆதாயப்படுத்துவதற்காகவே அந்த ஆவியை தந்து தேவன் நம்மை மனுஷனாய் மாற்றியிருக்கிறார்.